ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இந்தியா இப்படின்னு சொல்லி ட்ரேட் டீலை இந்தியா சரசரன்னு சைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த 12 மாதங்களில் முக்கியமான நாடுகளுடன் இந்தியா போட்டிருக்கக்கூடிய ட்ரேடு டீல் இந்தியாவினுடைய வளர்ச்சியும் காண்பிக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் இந்தியாவினுடைய முடிவுகள் இல்லாமல், இந்தியா கூட நட்புடன் இல்லாமல் அடுத்த விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் நம்புவதை நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் உணர்த்துகிறது. ஸோ இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய ட்ரேடு டீல் அப்படிங்கிறது ஓகேப்பா, நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் என்று சொல்லிட்டாரு. எனவே 25% டாரிஃப் அப்படிங்கிறத கம்மி பண்ணி 18% ஆக்குகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாலையும் போட்ட மெசேஜ் அடுத்ததாக இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம் எப்படி இருக்க போகிறது, தங்கத்தினுடைய விலை குறைய போகிறதாங்கிற பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் உலகத்தில் இது மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லையே, இதை விட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். கிட்டத்தட்ட 8 லட்சம் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்றுமதி செக்டாரை நம்பி மட்டுமே இருக்கான் நேரடியாக. இந்த 8 லட்சம் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் கூட நம்ம போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி தமிழ் பட்சத்தில் விலாவரியாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி தான் அதை பதிவு பண்ணோம், தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிறைய டேட்டாஸ் இருக்கக்கூடிய காணொலிகள். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காரணமாக இந்தியாவினுடைய ஏற்றுமதி செக்டார்ஸில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உருவாக போகுது. இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா கூட நம்ம போட்ட அந்த முரண்பாடு, நேரடியாக அவங்க செகண்டரி டாரிஃப் அப்படிங்கிறத போட்டுருவோம், உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத நாங்கள் விதிக்கிறோம் சொல்லி பல இடங்களில் அமெரிக்காவும் இந்தியாவும் நேருக்கு நேராக மோதிக்கிட்டாங்க. அமெரிக்கா சொன்ன ஒரே ஒரு ரீசன், நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான். பட் இப்போ ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி மோடி அவர்கள் என்று சொல்லிட்டாருன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதோ, இல்லை இதன் காரணமாக இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவில் ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணுறேன். பட் இப்போ வரையும் ரஷ்யா இதை எதிர்க்கவில்லை. இந்தியாவும் இதற்கு பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய ஆயிலை நாங்கள் வாங்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பப்ளிக்காக எங்கேயும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா தான். ஏர் இந்தியாவில் ஒரு விமானி திடீர்னு சில விஷயங்கள் தப்பாக இருக்குது, நம்முடைய விமானத்தை எல்லாமே சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இதன் காரணமாக ஃப்ளீட் வைடு ரீஇன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிச்சஸ் அப்படிங்கிறத இப்போ ஏர் இந்தியா எல்லா அவங்களுடைய விமானங்களில் செய்து கொண்டு இருப்பதாகவும், கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை நிவர்த்தி பண்ண நாங்கள் எல்லா முழு முயற்சியுடன் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் ஏர் இந்தியா இன்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பதறிடுவோம். பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்லை, ஒரு நாள் 2 நாள் அது 5 நாளைக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டலே போகணும்னு வச்சுக்கிட்டாலும், குட்டி குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, வேலை ஓடாது, நம்ம எதுவுமே சரியாக வராது, சந்தோஷம் இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்லேயே பாய்சன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை நிறைய இடத்துல நாட் ஒன்லி ஃபுட், அவங்க போடக்கூடிய பவுடர்ஸாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் குட்டி குட்டியாக பாய்சனை சேர்த்து வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேலே எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏகப்பட்ட நாடுகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு எதிராக நிறைய வழக்குகள் தொடரப்பட்டு இருக்கிறது. நிறைய நிவாரணங்களும் மக்களுக்கான இழப்பீடுகளையும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கொடுத்துட்டு வருகிறார்கள். அதே மாதிரியான ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது இப்போ எங்கே வந்திருக்குன்னா, நெஸ்லே ஃபார்முலாவில் வந்திருக்கு. நெஸ்லே பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஃபுட்டை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் பெல்ஜியம் அப்படிங்கிறது பேபி பொட்டென்ஷியலி என்ன செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா, அவங்க நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தைகளாக மாற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம் ஒருவேளை இந்த நெஸ்லே ஃபார்முலாவாக இருக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு பெல்ஜியம் இன்வெஸ்டிகேஷன் செய்வதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கே வேணாலும் கலப்படம் வைங்களா, ஆனால் மக்கள் சாப்பிட்ற உணவில் கலப்படம், அதுவும் குழந்தைகள் சாப்பிட்ற உணவில் கலப்படமும் விஷத்தையும் கலந்து கொடுக்கிறீர்களே, நல்லா இருப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. நம்ம ஊரில் வாங்கக்கூடிய குட்டி கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம வாங்கி கொடுக்குற சாக்லேட்ஸ் வர இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஓரளவுக்கு நம்மளால் இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர 100% நம்ம குழந்தைகள் இதிலேருந்து நம்மளால் மாற்றி நிறுத்த முடியுமான்னு கேட்டால் இல்லை. பட் போதுமான வரையிலும் இதை தயாரிக்கக்கூடியவங்க, விற்கக்கூடிய நபர்கள் அது குழந்தைக்கு உகந்தது தானே அப்படின்னு சொல்லி 1க்கு 2 முறை தயவு செஞ்சு சரிபார்த்து விற்க வேண்டும், வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கொள்வோம். காசா ஜெனோசைடு, இந்த காசா ஜெனோசைடு இனப்படுகொலை அப்படின்னு சொல்கிறதுல கண்டிப்பாக இஸ்ரேல் தப்பு செஞ்சுருக்காங்கிறது பல நாடுகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை வச்சு தான் சவுத் ஆஃப்ரிக்கா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் பல நாடுகள் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அதில் நிறைய நாடுகள் இணைந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இனப்படுகொலை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிரான்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிராங்கோ இஸ்ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ காசாவில் நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலையில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க, அதனுடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய டேட்டாஸ் இதெல்லாமே திரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க ஏதாவது முடிவுகளை எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இஸ்ரேல் காசாவில் இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக, அது ஒரு ஜினோசைடு தான், அந்த ஜினோசைடை செஞ்சிருக்கிறது இஸ்ரேல் தான், அதற்கான விரிவான ஒரு இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அறிவித்திருப்பது ரொம்பவே பாராட்டுக்குரியது தான். அதே பிரான்ஸ் கண்டிப்பாக மேக்ரோன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட்டுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஆஃப்டர் 2 times ரொம்ப பெரிய அளவில் லேகிங், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் அவர் சன்கிளாஸ் போட்டுட்டு போன மீம்ஸ், இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்ஸ் பேசினது, ரஷ்யாவினுடைய ஆயிலை நம்ம வாங்கி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னு சொன்னது, இது எல்லாம் சேர்த்து பிரான்சினுடைய அரசியலில் ஒரு பெரிய கரகாட்டமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரகாட்டம்லாம் இப்போ முடிஞ்சு பிரான்ஸ் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்த லெவல் அனுமதி கிடைச்ச உடனே அவங்களுடைய பட்ஜெட் 2026 தாக்கல் செய்யப்படும் என்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு பிரான்ஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ராஃபா கிராசிங் ஓப்பனிங் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஐநா சபை வரவேற்கிறது. காரணம் இருக்குது, பொதுமக்கள் எப்படியாவது அவங்களுடைய உயிரை காப்பாற்ற, உடைமைகளை காப்பாற்ற, அவங்களுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்ற, கால்நடைகளை காப்பாற்ற அதுக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடமாக ராஃபா கிராசிங் இருக்கணும். இஸ்ரேல் அதை ரொம்ப நாளாக மூடி வச்சிருந்தாலும் இப்போ இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக் காரணமாக 30க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஸோ அதையும் தாண்டி மனிதர்களுடைய உயிரிழப்பு இல்லாமல் இருப்பதற்கு மனிதர்கள் சரியான ஒரு இடத்திற்கு நீங்கி செல்ல வேண்டும் என்றால் அவங்களுக்கான அந்த ஓப்பனிங்ஸ், இந்த ராஃபா கிராசிங் மாதிரியான ஏரியாக்கள் எப்போதுமே திறந்திருக்க வேண்டும் என்பதை ஐநா சபை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இதே ஐநா சபையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இன்னைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலை சொல்லியிருக்காங்க. உலக நாடுகளுடைய ஹெல்த் அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் உருவாகலாம். அமெரிக்கா மாதிரியான முக்கியமான நாடு நமக்கு ஃபண்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய எண்டில் நின்றுட்டு இருக்கு என்பது தான் கூடுதலான தகவல். யூரோப் இஸ் அலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை என்னால் பார்க்க முடிந்தது. காரணம் இருக்கு, அமெரிக்காவை எதிர்த்து யூரோப் செய்யக்கூடிய பல முக்கியமான சட்டத்திட்டங்கள், அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், ஏகப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது யூரோப் அலோன் அப்படின்னு சொல்றது உண்மைதான். பட் அதையும் தாண்டி அமெரிக்கா யூரோப்புக்கு இடையே ஒரு ரகசிய உறவும் எப்போதும் இருக்கும். அது முதல் உலகப் போர், 2வது உலகப் போர், ஏன் அடுத்து நடக்கக்கூடிய உலகப் போராக இருந்தாலுமே யூரோப் அமெரிக்கா ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் அந்த நட்பில் ஏதாவது விரிசல் வருகிறதா இல்லையா என்று. நார்வேனுடைய கிரவுன் பிரின்சஸ் அவங்களுடைய பெயரும் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ள சிக்கி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அரசியல் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்வேனுடைய கிரவுன் பிரின்சனுடைய மகன் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவன் என்னமோ ஏகப்பட்ட பெண்களை வன்புணர்வு செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் அவன் மீது வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கிரவுன் பிரின்சனுடைய மகனின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அங்கே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சொமாலியாவில் ISIS தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கையும் அராஜகமும் நாளுக்கு நாள் அதிகமாகும் காரணத்தினால் ஆப்பிரிக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளுடைய கூட்டமைப்பு மீண்டும் ஒரு பெரிய அட்டாக்கை ஆப்பிரிக்க நாடுகளில், குறிப்பாக இந்த ISIS தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்க செய்ய போகிறாங்க என்கிற தகவல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பெரிய ஒரு துக்க செய்தி தான். ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளை, அவங்களுடைய கனிம வளங்களை அமெரிக்கா எப்போதுமே சூறையாடுதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாட் ஓன்லி அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், எல்லா நாடுகளையுமே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆப்பிரிக்காவில் மறுபடியும் அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கிறது தெரியல. பட் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கப்பற்படை இன்னைக்கு ரெட் சீ பக்கமாக அவங்களுடைய கடற்படை ஒத்திகை செய்து பார்த்தார்கள் என்கிற தகவல் கண்டிப்பாக ஈரானை கோபமடைய வச்சிருக்கும். ஆல்ரெடி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எப்போ வேணாலும் காய் நகரத்தில் செய்யலாம், அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பலை ஈரானுக்கு சரௌண்டிங்கில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்த போதே ஈரான் ஆல்ரெடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ தொட்டினா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏகப்பட்ட பதிலடி, அதுவும் யாரும் எதிர்பார்க்காத பதிலடியெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே அமெரிக்கா இப்போ இஸ்ரேல் கூட சேர்ந்து அவங்களுடைய கடற்படை ஒத்திகை செய்திருப்பது அடுத்த சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபின்லாந்து பார்டர் பக்கமாக கைவிடப்பட்ட நிலையில் ஒரு பேஸ் இருந்துச்சு, ஆர்மி பேஸ். அந்த ஆர்மி பேஸை ரொம்ப நாளாக நோட்டம் போட்டுட்டு இருந்த ரஷ்யா திடீர்னு பார்த்தா அது என்னப்பா அபாண்டா இருக்குது, நம்ம பேசாமல் எடுத்து சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு இருக்காங்களாம். வேறு ரீசன் எதுவும் சொல்லலை. பட் இப்படி ஒரு ஆர்மி பேஸை ரஷ்யா சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே ஃபின்லாண்டுக்கு அள்ளு விட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சிரியாவில் பெரிய அளவில் மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சிரியாவும் அதே மாதிரி குர்தின போராளிகளும் சேர்ந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்கல்ல, இதை துருக்கி வரவேற்றிருப்பதாகவும், துருக்கி இதில் நடக்கக்கூடிய முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து வருவதாகவும், இதற்கான முழு ஒத்துழைப்பையும் துருக்கி கொடுக்கும் அப்படிங்கிற தகவலையும் துருக்கி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக இந்த துருக்கி அப்படின்னு சொல்லும்போது குர்தின போராளிகளை சுத்தமாக பிடிக்காது. குர்து மக்களை கொன்றழித்த அர்மேனிய படுகொலை இதெல்லாமே நம்ம வரலாற்றில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் தாண்டி இப்போ சிரியாவில் குர்தின போராளிகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவோம், அது சமாதானமாக மாறும் அப்படின்னு சொல்லி இருப்பதை துருக்கியும் வரவேற்றிருப்பது அங்கே ஒரு அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பாக மாறியிருக்கிறது. ஈரான் உடனடியாக அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், அப்படி இல்லைனா அடுத்ததான் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்திருந்தார்.
அப்போ ஈரான் சொன்னாங்க அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மீடியாவில் சொன்னாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பேக்டோர் வழியாக ஈரான் அமெரிக்கா அவங்களுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷன் நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய சர்ப்ரைஸ் டீல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வரப்பிரசாதமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி நடத்திட்டு இன்றைக்கே தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலி பதிவு செய்யப்படும், அதை பார்க்க தவறிவிடாதீர்கள். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் உங்கள் நண்பர்களுக்கு தமிழ் விதை சேனலை கொஞ்சம் அறிமுகம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் செவிசாயுங்கள் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கை தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.